ஐஸ்வர்யா வந்து இந்த மாதிரி வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொன்னோன்னே எல்லாரும் அதிர்ச்சியாக கௌதம் அடிச்சு போட்டு ஐஸ்வர்யா தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாரு. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, பொண்டாட்டி இல்லாமல் அப்படின்னு மழை பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து வந்து மகா என்ன பண்ண தவிக்கிறாங்க. போலீஸை சொல்லணும்னு சொல்கிறாங்க. போலீஸையும் வந்து சொல்கிறாங்க. போலீஸ் வந்து இந்த மாதிரி வந்து உங்களை சிலைகள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனவங்க தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எதுக்கு, முதல்ல ஐஸ்வர்யா தேடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே வந்து நடிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க சித்ரா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யா எங்கே போனான்னு தெரியலையே சொல்லிட்டு மகா அழுதுட்டு இருக்காங்க. சூர்யா வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த ரவுடி. உடனே வந்து ஐஸ்வர்யா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாலை வாங்கி வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக கோட்டீஸ்வரி அங்கே மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து இந்த மாலையை செலெக்ஷன் பண்ண சொல்கிறாரு. அவங்களும் செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. எதுக்குப்பா மாலை அப்படின்னோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான், அதுவும் வந்து கர்ப்பவதியான பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னப்பா உனக்குலாம் அறிவு இருக்கா, இப்படிலாம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே பாருங்கள் இந்த அழகை, இந்த மாதிரி அழகான பொண்ணு கர்ப்பவதியானா எப்படி நானா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மகா கிட்ட கேட்குறாங்க. மகா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. சூர்யா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க கோட்டீஸ்வரி. உடனே வந்து ஐஸ்வர்யா இருக்க இடத்துக்கு வேஷம் போட்டுட்டு இந்த மாதிரி புரோகிதராக போகிறாங்க. மந்திரம்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து சரி கல்யாணம் எப்போ தான் வந்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்குறாரு. உடனே முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது கரெக்டாக வந்து நம்ம மகாக்கும் சூர்யாவுக்கும் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து அனுப்பிச்சிடுறாங்க லொக்கேஷனை. கரெக்டாக அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து அடிச்சு போட்டு சூர்யா என்ன பண்ணுறாரு, ஐஸ்வர்யாவை காப்பாற்றுறாரு. காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து அவ்வளோதான், ஐஸ்வர்யா முடிஞ்சு போச்சு ஐஸ்வர்யோட கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுட்ருக்காங்க. ஐஸ்வர்யா இதுக்கு கிடைக்க மாட்டா, அவ்வளோதான், அவள் இல்லாமல் வாழ்க்கையை நான் எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து நடிச்சிட்ருக்காரு. கரெக்டாக அந்த டைமில் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ நல்லா தான் வாழ்வ, உன் பொண்டாட்டி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐஸ்வர்யா கூட்டு வந்து காட்டுறாரு. ஐஸ்வர்யா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்து கௌதமும் அவங்க அம்மாவும் ஐயோ இவ வந்துட்டாலே இந்த என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடை, என்னப்பா இவ்வளோ நேரம் வந்து பொண்டாட்டியை காணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்து இப்போ பொண்டாட்டி வந்துட்டா அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை பார்த்து அதிர்ச்சியில் இருக்கா. ஐயோ ஐஸ்வர்யா உனக்கு ஒன்றும் ஆவலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. எனக்கு எதுவும் ஆவலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆவலை இல்லை, எனக்கு எதுவும் ஆவலை ஐஸ்வர்யா, இப்படி நடந்துருச்சு, உன்னை பார்ப்பலான்னு நினச்சேன், உன்னை நான் வந்து காப்பாற்ற முடியாத வந்து ஒரு புருஷன் ஆகிட்டேனே, கையால் ஆகுதுன்னு ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போடுறாரு. உடனே வந்து ஐஸ்வர்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதுவும் ஆவலைன்றாங்க. நல்லபடி நல்ல காப்பாற்றி கூப்பிட்டு வந்தீங்க, எப்படிப்பா கிடச்சா இவ அப்படின்னோடனே இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாம் சூர்யா சொல்கிறாரு. அப்போ வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுது வந்து சித்ராக்கும் அவங்க பையனுக்கும். சித்ரா வந்து பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. கௌதம் வந்து அப்படி நடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற மகா வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இவங்களுக்கும் வந்து ஐஸ்வர்யா வந்து காணாமல் போனதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குமா தோணுது, எப்படி வந்து ஐஸ்வர்யா மட்டும் தனியாக வந்து இவர் விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சூர்யா கிட்டே மகா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என்ன சந்தேகமாக இருக்குது, எனக்கு என்னமோ உங்கள் தம்பி மேலே தான் சந்தேகமாக இருக்குது, கௌதம் தான் ஏதோ பண்ணியிருக்காரு, கௌதம் நடிக்கிறதா நடிப்புன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னோடனே, நீ ஏன் இப்போலாம் என் தம்பியை பற்றி தப்பாக நினைக்கிற, பாரு அவனுக்கும் அடிபட்டிருக்கு, அதுதாங்க அவர் எடுத்துகிற ப்ளஸ் பாயிண்ட், அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஒரு நாள் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து வெளிச்சத்துக்கு வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சூர்யா யோசிச்சுட்ருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா வந்து நம்ம கௌதமை பார்த்து கேட்குறாங்க, சரி அங்கே இவங்களை அடிச்சுட்டு போனாங்களே, அதுக்கப்புறம் வந்து என்னை தேடினீங்களா இல்லையா, நான் எங்கே தேடுறது, என்ன தான் அடிச்சுட்டாங்களே, அப்போது என்னை தேடவே தெரியல, நீங்கள் இந்நேரம் மகாவும் சூர்யாவும் வரலனா, எங்கள் அம்மாவும் வரலனா, அவ்வளோதான் என்னை விட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்னு யோசிக்கிறேன். கௌதம் ஒரு வேளை இவகிட்ட மாட்டிக்கிட்டோமா, ஒரு வேளை இவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இது முடியுது.